சார்பாக ஆகஸ்ட் மாதம், அதாவது இந்த மாதம் 15ஆம் தேதி திருச்சி மொராய் சிட்டியிலே நடக்கக்கூடிய 1,00,000 வாலிபர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த முகாமிற்காக நாம் ஆயத்த ஜெபத்திற்காக கூடி வந்திருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு அதற்கான அந்த குறிப்புகளுக்காக 2 பேர் ஜெபிக்க இருக்கிறார்கள். ஒன்று நம் மத்தியிலே வந்திருக்கிற பாஸ்டர் ஏசுதாஸ் ஐயா அவர்களும், ரெண்டாவது நமக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஆடியோ பேட் மற்றும் சில உபகரணங்களை கொடுத்து ஃப்ரீயாகவே கொடுத்து கீபோர்டு தவிர மற்ற எல்லாவற்றையும் நமக்கு ஃப்ரீயாக அந்த அவருடைய பிள்ளையை பள்ளிக்கூடம் கூட போகாமல் லீவ் போட வச்சு அவர் நமக்கு சில இசைக்கருவிகளை கொடுத்து உதவி செய்கிறார்கள். பாஸ்டர் சாலமோன் அவர்கள் 2 பேர்கள் நமக்கு ஜெபிக்க இருக்கிறார்கள். முதலாவது பாஸ்டர் ஏசுதாஸ் அவர்கள் சுருக்கமாக நல்ல கருத்தாக, அவருடைய சத்தம் ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதனால் நல்லா அவர் நல்ல ஜெபம் பண்ணி எல்லா கட்டுகளையும் உடைத்து, அதாவது அந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து வரக்கூடிய மக்களை துரிதமாய் கொண்டு வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அந்த நாள் இயற்கை சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அற்புத விதமாக அதை நடத்தும்படியாக பாஸ்டர் கர்மேல் ஜெப வீடு போதகர் பாஸ்டர் ஏசுதாஸ் ஐயா முதலாவது முன்பாக வந்து ஒரு சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம் தேசத்திலே நடந்து கொண்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். கடந்த நாளிலே வயநாட்டில் இரவு நித்திரைக்கு சென்றவர்கள் நிரந்தரமாக நித்திரைக்குள் சென்றார்கள். நாம் விழித்திருக்கிறோம், சுகமாய் இருக்கிறோம், ஆரோக்கியமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் தேவ ஜனமே. ஆகையால் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. லூக்கா 21வது அதிகாரத்தினுடைய 36வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று பரிசுத்த வேதத்தில் இயேசு நமக்கு ஒரு எச்சரிக்கையான தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லி இருக்கிறார். ஆகையால் இந்த நேரத்தில் திருச்சியிலே இந்த மாதம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை 15ஆம் தேதி, இன்னும் ரொம்ப நாள் இல்லை, அடுத்த வாரம் வியாழக்கிழமை நடக்கக்கூடியதான 1,00,000 வாலிபர்களை அன்பு தேவ மனிதர் டேவிட் கணேசையா எதிர்பார்க்குறாங்க. 1,00,000க்கும் அதிகமான வாலிபர்களை தமிழகம் எங்கும் இருந்து சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பல டிஸ்ட்ரிக்டுகளில் காணப்படுகிற வாலிபர்களை கர்த்தர் அந்த முகாமுக்கு கர்த்தர் கூட்டி சேர்க்க வேண்டும். அவர்கள் பிரயாணங்களிலே கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும். எந்த ஒரு பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பு வராதபடி கர்த்தர் சுகத்தோடு கொண்டு போய் இந்த மீட்டிங்கில் சேர்க்கணும், பங்கெடுக்கணும், சுகத்தோடு திரும்பணும். இயற்கை செயற்கை அனைத்தையும் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக நாம் எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம். தெய்வ ஜனமே, கர்த்தர் நமக்கு கொடுத்த உன்னதமான ஒரு வாய்ப்பு. எல்லா தேவ பிள்ளைகள், ஒருவேளை முழங்காலில் புண்ணு இருக்கிறவங்க நீங்கள் முட்டி போட வேண்டாம், மற்றவங்க முழங்கால்களை முடக்குவோம், கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழுந்திரே. எங்கள் பரலோகத்தின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, தகப்பனே, இந்த ஆயத்த ஜெபம் ஆண்டவரே ஜெபத்திலே பங்கெடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, வருகிற 15ஆம் தேதி ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், திருச்சி மாநகரத்திலே நடக்கக்கூடிய ஆண்டவரே கிராம ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே மிஷனரி இயக்கத்தின் வழியாக நடத்தக்கூடிய அந்த 1,00,000 வாலிபர்களை அவர்கள் எதிர்பார்க்கிறாங்கப்பா. எபேசியர் ஆண்டவரை 3:20 எழுதப்பட்டபடி நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின் படியே என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரை 1,00,000க்கும் அதிகமான வாலிப பிள்ளைகளை இந்த தேசத்துக்காக, தேசத்தினுடைய ஆத்தும அறுவடைக்காக ஆண்டவரை தாகத்தோடு பாரத்தோடு உள்ள ஆத்துமாக்களை நீர் சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும்
அத்தனை ஆண்டவரே மாவட்டத்திலும் இருந்து ஏராளமான வாலிப உள்ளங்களை ஆண்டவரே ஆத்தும தாகமுடைய தரிசனமுடைய ஆத்தும பாரமுடைய ஆண்டவரே தேவ ஜனங்களை நீர் கூட்டி சேர்க்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே 15ஆம் தேதி நடக்க போகிற அந்த முகாமுக்கு விரோதமான இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரத்தின் கிரியைகளையும் சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத இருளின் வல்லமைகளையும் மத்தேயு 28:18 எழுதப்பட்டபடி வானத்திலும் பூமியிலும் சகலவிதமான அதிகாரங்களை உடைய ஒரே தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே திருச்சியிலே நடக்க போகிற ஆண்டவரே அந்த வாலிபர்கள் ஆண்டவரே முகாமுக்கு விரோதமான எதிர் வல்லமைகள் அத்தனையும் சங்காரமாக்கப்படுவதாக. பிரயாணப்படுகிற தேவ ஜனங்களுக்கு தேவையான வாகனங்களுக்கு தேவையான தேவ தூதர்களின் பாதுகாப்பை கட்டளையிடுகிறோம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்ற வேத வசனத்தின்படி அந்த முகாமிலே பங்கெடுக்க பிரயாணப்பட்டு போகிற தேவ பிள்ளைகளோடு வாகனங்களோடு உம்முடைய பிரசன்னம் தேவ தூதர்களின் பாதுகாப்பை கர்த்தர் கூட்டி கொடுப்பீராக. மைதானத்திலே உம்முடைய ஆளுகை இருப்பதாக. அந்த மைதானத்தை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் இறங்கட்டும். ஆண்டவர் இந்த முகாமுக்கு விரோதமான எதிர் வல்லமைகள், விக்கிரகத்தின் கிரியைகள், செய்வினை ஆவிகள், ஏவல் ஆவிகள், பிலிசுனி கிரியைகள், மாந்திரியங்கள் மண்ணோடு மண்ணாய் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஜெய கிறிஸ்து ஜெயமெடுப்பீராக. அந்த முகாம் வெற்றியாய் முடிவதாக. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமம் திருச்சி மாநகரத்திலே ஆண்டவரே உயர்த்தப்படுவதாக. தமிழகத்திலே உயர்த்தப்படுவதாக. என் இந்திய தேசத்திலே உயர்த்தப்படுவதாக. அந்த முகாமுக்கு பின்பதாக ஆண்டவரே ஏராளமான வாலிபர்கள் ஆண்டவரே தென்கோடியிலிருந்து வடகோடிக்கு உம்முடைய ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்படத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் பலமான கிரியைகளை நடப்பிக்கிறதற்காக உமக்கு நன்றி. வார்த்தையை கொடுக்கக்கூடிய அருமையான ஐயா டேவிட் கணேசன் அவர்களையும் அண்ணன் மோகன் அவர்களையும் ஆவியானவர் ஆட்கொள்வீராக. அவர்களுக்கு தேவையான சுகபலனை தருவீராக. அவருடைய பிரயாணங்களினுடைய பாதுகாப்பு இருப்பதாக. எதிர்வல்லமைகள் முறிக்கப்படுவதாக. பரலோகத்தின் தேவன் சர்வத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீ சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை ஆண்டவரே வருகிற 15ஆம் தேதி திருச்சி மாநகரத்திலே நடக்கக்கூடிய அந்த மாபெரும் முகாமிலே விளங்க பண்ண போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. மகிமையான காரியங்களை செய்யுங்க. கிருபையினால் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய நீதியினால் அல்ல, எங்களுடைய பரிசுத்தத்தினால் அல்ல, உங்க கிருபையினால் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. கிருபையினால் இந்த முகாமை நீர் வெற்றியாய் முடித்து கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ. கர்த்தர் ஜெபத்தை கேட்டால் நாம் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அன்பு சகோதரர் சாலமோன் அவர்கள் ஒரு 2 நிமிஷம் தான், அதாவது அதிகமான நேரமில்லை, அண்ணன் அவர்கள் இப்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாம் நேரடியாக ஒரு சிறு ஆராதனைக்கு பிறகு நாம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இந்த இடம் முழுவதும் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே. மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே ஒரு விஷயாய் மனமிறங்கும். அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடக்கிற கூடுகையில் ஆரம்பம் முதல் முடிவு வரையும் உடைய மகிமையின் பிரசன்னம் வழிபடும்படியாய் அதற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கிரியைகளும் கர்த்தர் உடைக்கும்படியாய் எல்லா ஸ்தோத்திரம் செலுத்தி ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே. இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் மீறுதல்களும் அழிந்து கொண்டிருக்கிறார்களே சுவாமி. அவர்கள் எல்லாம் மனம் திரும்பி நாங்கள் ஒரு இடத்துல கூடி ஜெபிக்கும் போது உலகம் எங்கும் இருக்கிற வாலிபர்கள் ரட்சிக்கப்படும்படியாய், உலகம் எங்க இருக்கிற வாலிபர்கள் மனம் திரும்பும்படியாய், உலகம் எங்க இருக்கிற வாலிபர் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் தீ பற்றி எரியும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கூடுகைக்காக ஒத்துழைக்கிற அப்ப பொருள் உதவி செய்கிற, பணம் கொடுத்து உதவி செய்கிற, அந்த இடத்தை கொடுக்கிற, அந்த பிஏ சிஸ்டத்தில் இயற்கை சூழ்நிலை எல்லாவற்றையும் எங்களுக்கு சாதகமாக தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எலியா நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் தான். ஆனா அவன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் வானத்தை அடைத்தது உண்மைன்னு சொன்னான். அவன் ஜெபத்தை கேட்டு வானத்திலிருந்து அக்கினை இறக்குனது உண்மைன்னு சொன்னான். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக மாற்றி வைத்திருக்க உங்களுடைய ஜெபத்தை என்னுடைய ஜெபத்தை கேட்பது அதிக நிச்சயம் அல்லவா?
கட்டாயம் நம் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அந்த கூடுகையில கர்த்தருடைய மகிமை விளங்கும். அந்த கூடுகையில திரளான ஜனங்கள் ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுப்பார்கள். அந்த கூடுகையில திரளான எழுப்புதல் தீ பற்றி எறிய கர்த்தர் ஒரு அக்கினியை போடும்படியாய் திறப்புல நிற்கிறோமே சுவாமி. உமக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வாலிபர்கள் கிராமங்களுமாய் சென்று உம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற வாலிபர்களாய் ஒரு ஊழியர்களாய் நீர் மாற்றப் போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் பட்சிக்கிற அக்கினியாய் பலமாய் கிரியை செய்யும்படியாய் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியெல்லாம் நம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய அரக்கோணம் பட்டணத்திலிருந்து திரளான போதகர்கள் வந்திருக்கிறார்கள். பாஸ்டர் பிரபாகரன், பாஸ்டர் ஆக்கில்லா, பாஸ்டர் ஜான் தயாளன், பாஸ்டர் பரமன், பாஸ்டர் ஸ்டீபன் ராஜ், இன்னும் கூட நிறைய போதகர்களை பார்க்கிறேன். கர்த்தர் ஆதாம், அவர்கள் எல்லாரையும் கர்த்தர், இன்னும் பெயர் மறந்த எல்லாரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. நாம் எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நின்று ஒரு 5 நிமிடம் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லா ஆராதனை செய்து நாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் கிருபை நிறைந்தவர். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே ஆராதனை, இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை, ஆராதனை. வல்லவர் ஆராதனை, ஆராதனை. சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவரே, வல்லவரே ஆராதனை, ஆராதனை. ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா, ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி அடுவர்களாட ஓ ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. முடித்திரு பாதங்களில் எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே. மீதமுள்ள நேரங்களை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமை
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரியக்கு குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய அன்பின் வாழ்த்துக்கள். அரக்கோணம் என்பது அநேகமாக இதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். நான் பரவாயில்ல, ஷார்ட் டைமில் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு கூட இருக்கிறவர்களை வரவழைக்கு ஒரு மீட்டிங் நடத்தணும்னு சொல்லும்போது இவ்வளோ பேர் வந்துட்டீங்க. நீங்கள் என்ன ஆச்சரியமாக இருக்குது. ஒருவேளை எழுப்புதல் வருமா வராதா அப்படின்னு ஒரு கேள்வினா இருக்கும். உங்களை எல்லாம் பார்க்கும்போது கட்டாயம் இருப்பது வந்துடும். இல்லையா? நம்ம இது ஒரு பெரிய வீக் டேஸ், லீவு கிடையாது. இதுலேயும் எவ்வளோ பேர் வர்றது பெரிய கட்டாயம், ஒரு பெரிய ஒரு ஆறுதலான விஷயம். இன்னும் இது ஒரு சுகமளிக்கும் கூட்டம் கிடையாது, அற்புத கூட்டம் கிடையாது, டான்ஸ் ஆடி பழக்க வைக்கிற கூட்டம் கிடையாது. இந்த கூட்டமே தலைப்பே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவர் கொடுத்த தலைப்பு. 1,00,000 வாலிபர்கள் பெரிய ஒரு இலக்கு ஆண்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்கள காஸ்பல் அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இலக்கு வச்சுருக்குறோம். இப்போ நிறைய அந்த சுவிசேஷ ஊழியம் செய்கிறதே நிறைய பேர் மறந்துட்டாங்க. கொஞ்சம் பேர் செய்கிறாங்க, ஆனாலும் அது போதாது. சுவிசேஷ ஊழியமே தேவையில்லைன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறவங்களே கூட்டிட்டாங்க. அந்த காலங்கள்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்களே நிறைய பேர் எழுப்பிட்டாங்க. நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். இவங்க சர்ச்சில் எவ்வளோ பேர் இந்த வருஷத்தில் ஞானஸ்தானம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் ரொம்ப பெருமையாக 30 பேர் பெறுதார். ஒரு வருஷத்தில் 30 பேருங்கிறது ரொம்ப பெருசு தான் இப்போ நம்முடைய எண்ணிக்கையில். அவங்க ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. 30 பேர்கள் வந்தாங்கன்னு சொல்லும்போது எனக்கு அவர் ஆச்சரியப்பட்டேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், அவங்க சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரியில் எனக்கு நல்லா தெரியும், அந்த ஹாஸ்பிட்டல் குழந்தை பிறக்கிறதான ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு 50 சிறுபிள்ளைகள் பிறக்குது. அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் அங்கே தான் நல்ல சுகப்பிரசவம் பண்ணுவாங்கன்னு சொல்லி 30லேருந்து ஒரு 50 குழந்தைகள் புதுசாக பிறக்குது. நான் கேட்டேன், அப்போ 365 நாள் ஒரு நாளைக்கு 10 பிள்ளைகள் பிறந்தால எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 3000 பேர்கள் ஆச்சு. இல்லைங்க, சுமார் ஒரு 3000 பிள்ளைகள் இந்த வருஷத்தில் பிறந்திருக்குது. நீங்கள் 30 பேர் சர்ச்சில் சேர்ந்தது குறித்து இவ்வளோ ஆச்சரியப்பட்டீங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க நல்ல சர்ச்சு தான். 30 பேருங்கிறது எல்லா சர்ச்சிலையும் இல்லை. பாருங்கள், இவ்வளோ தான் நம்முடைய ஆவிக்குரிய எழுப்புதலுக்கான ஆயுத்தங்கள் அப்படின்னா இருக்குது. அதனால் சுவிசேஷ பணிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். வாலிபர்கள் எழும்புறது அதை விட பெரிய விஷயம். நீங்கள் அறுவடை மிகுதி, வேலையாட்களோ ஊழியர்கள் இல்லாமல் ஊழியர்களே வறட்சிங்க, ரொம்ப வறட்சியாக தான் இருக்கிறாங்க. யார் வாலிபர்கள் ஊழியத்துக்கு வர்ற? அப்படியே வந்தாலும் அவங்க பாட்டு பாட போய் வேறு மாதிரி ஊழியத்தில் தான் அவங்க நிறைய பேர் வர்றாங்க. அப்போ காஸ்பலை சுமந்து செல்கிற ஒரு வறட்சி நம்முடைய தேசத்தில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால் வேறு வழி இல்லை. அப்போ வாலிபர்கள் மத்தியில் பெரிய லெவலில் ஊழியம் செஞ்சு தான் ஆகும். நாங்கள் எப்பொழுதுமே 27 வருஷமாக இந்த பிஎம்எம்ங்கிற ஊழியம் நடந்துகிட்டு இருக்குது. சின்ன லெவலில் முதல் வாலிபர் முகாமில் 45 பேர் வந்தாங்க. நாங்கள் எப்பயுமே நாங்கள் ஊழியம் செய்கிற கிராமத்து பிள்ளைகள்லாம் ஒன்று சேர்த்து ஒரு சிறுவர் முகாம் நடத்துவோம். கடவுள் சித்தமானால் அரக்கோணத்துலேயும் ஒவ்வொரு தாலுக்கா வரிகளையும் கட்டாயம் நடத்துவதற்கு பிரயாசம் எடுக்கிறோம். இப்போ எங்கள் இடத்துல நிறைய பேர், அதாவது தனித்து ஊழியம் செஞ்சால் ஊழியமே வளராது. அதனால தான் இப்போ எங்கள் ஊழியத்தில் இன்னொரு தோழமை மிஸ்டரிகள் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு திட்டத்தை ஆண்டு கொடுத்தார். நீங்கள் இல்லாத கிராமத்தில் ஊழியம் செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறோம். நாங்களும் எங்களால் ஆன உதவிகள் செய்கிறோம், அவங்களும் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. நல்லா இருக்குல்ல? லைவ்வியாக அன்று இப்படி நம்ம ஒவ்வொரு தாலுக்கா வரியில் இருக்கிற மிஸ்டரிகள் கொண்டு ஒரு 20 கிராமம் 30 கிராமம் ஊழியம் செய்கிறோன்னா அந்த 30 கிராமத்து பிள்ளைகளையும் ஒன்று சேர்த்து ஒரு சிறுவர் முகாம் நடத்துவோம். அந்த சிறுவர் முகாமில் கடைசியாக விருதுநகரில் நாங்கள் ஆரம்ப காலம் வைக்கும்போது 3700 பேர் வந்துட்டாங்க.
3700 விருதுநகரில் ரொம்ப பெருசு சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில். அதில் டீனேஜில் உள்ள யூத்துகள் 700 பேர் வந்துட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த 700 பேர்களுக்கு தனியாக ஒரு யூத் கேம்ப் வச்சாங்க. எப்படி ஒரு முயற்சி எடுத்து நாங்கள் ஒரு கேம்ப் அரேஞ்ச் பண்ணோம். அந்த கேம்பில் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் சலடையாக சலித்து ஊழியர் செஞ்சப்போ கிட்டத்தட்ட 5300 வாலிபர்கள் வந்துட்டாங்க. அல்லேலூயா, நல்லா இருக்குவார். அப்போ இப்படி ஆரம்பித்தோம். 17,000 பேர், 32,000 பேர், 50,000 பேருக்கு ஒரு 41,000 பேர், இப்படியெல்லாம் வச்சோம். இதெல்லாம் மதுரை சவுத்தில் மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தோம். இப்போ ஆண்டவர் எங்களிடத்தில் இருக்கிற ஆனந்த் அப்படிங்கிற ஒரு மிஷனரி இருக்குது, அவங்க மூலிமா ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தார். ஏன் நீங்கள் சவுத்துலேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, எப்போ வட மாநிலத்துக்கு வருவீங்கன்னு ஆண்டவர் ஒரு விசன் கொடுத்தார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம எல்லாரையும் வட மாநிலத்துக்கு அனுப்பி வைக்கிறார், வட மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கிறான்னு சொல்லி இந்த சைடு இப்போ ஊழியர் செய்ய ஆரம்பித்தோம். அப்போ இருக்கிறதுலே திருச்சி தான் சென்றான ஒரு இடம். அப்போ திருச்சியில் வாலிபுரம் வச்சு எந்த இடத்துலேருந்து ட்ராவல் பண்ணாலும் ஒரு 5 to 6 ஹவர்ஸில் திருச்சி போயிடலாம். கன்னியாகுமரி காரில் வந்துடலாம், மெட்ராஸ் காரில் வந்துடலாம், நீங்களும் அங்கே வந்துடலாம். அப்போ திருச்சி தான் சென்ட்ரு, அதான் ஒரு தலைநகர் மாதிரி ஆயிருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அங்கே ஒரு முகாம் வைப்போன்னு சொல்லி லாஸ்ட் டைம் நாங்கள் ஒர்க் பண்ணோம். எல்லோரும் வழக்கம் போல சிரிப்பாங்க, சிரித்தாங்க நிறைய பேர். அதை எப்படி 1,00,000 பேர் வருவாங்க, அதெல்லாம் சும்மா சொல்கிறீங்க, நீங்கள் பண ஆசை பிடிச்சவங்க. நிறைய நம்ம ஆட்களுடைய உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் எனக்கு அதை பல ஆங்கிளில் பிரசங்கம் பண்ணுவேன். எல்லா பிரசங்கத்திலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை. அதில் ஒரு நாள் ஆண்டவர் தஞ்சாவூரில் ஒரு செய்திக்காக ஆயத்தப்படுத்தின போது ஒரு செய்தி கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. பிக் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் 1 சாமுவேல் 17 அதிகாரத்தை காமிச்சு இதில் இருக்கிற தவறுகளை நீ பிரசங்க வரப்போறா, எப்படிப்பட்ட ஜனங்கள் வரப்போகிறாங்கன்னு சொல்லி முத நாளே பிரசங்க ரெடி பண்ணுற அளவுக்கு அதுக்கு தீர்க்க தரிசன அபிஷேகம் வேணும். எனக்கு அந்த அளவுக்கு நான் அறிவே கிடையாது. ஆனால் பாஸ்டர்ஸ் அப்படி இல்லை, எப்பொழுது போல ஜனங்கள் வருவாங்க. அதுலேயே ஒரு 2 ஹிந்துஸ் வந்துட்டாங்கன்னா அவங்க பிரசங்கத்தை மாற்றணும், மீதி பேரை விட்டணும். 100 பேரில் ஒரு 2 பேர் வந்துட்டாங்கன்னா 100 பேருக்கு பேசக்கூடாது. இந்த 2 பேருக்கு பேசுகிறதுல அவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் வேணால் பகுத்து ஆண்டு கொடுத்துருவார். என்ன, அப்போ எனக்கு மேடையில் வந்து தான் பிரசங்கம் பண்ணி ஆயத்தம், பிரசங்கம் ரெடி பண்ணி ஆயத்தம். இப்போ திடீர்னு ஒரு மெட்ராஸில் ஒரு ஊழியத்துக்காக போயிருக்கிறேன். அவங்க எல்லாம் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற பணக்காரர்கள், நல்ல சம்பளம் 1,00,000 2,00,000 சம்பளம் வாங்குறவங்க. நான் காலையில் ஃப்ளைட் எடுத்து போயிருக்கிறேன், மத்தியானம் 1/2 hour தான் செய்யுது, சாயங்காலம் ஃப்ளைட்டில் திரும்பி வந்துடுவேன். வேறு வழி இல்லை, அவ்வளோ பிஸியாக இருக்கும். அங்கே பார்த்தா ஒரு நாள் 64 பேர்கள் வந்திருந்தாங்க. என் ஒய்ஃப் ஃபோன் அடித்தா, கரெக்டாக ஃப்ளைட் டிலே ஆகலை, கரெக்டாக போய் சேர்ந்துறீங்களா? ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே, இன்னும் எத்தனை பேர் வருவாங்க? 64 பேர் வரப்பாங்கன்னு சொன்னேன். அவளால் சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ 64 பேர் ஆளுக்கு ஒரு 1000 ரூபா கொஞ்சம் காணிக்க கொடுத்தாங்கன்னா, நீங்கள் பேசுகிற பேச்சை கேட்டு நமக்கு மிஸ்டரிகளுக்கு சோறு சாப்பிட்றலாம், நிறைய பேருக்கு சம்பளம் போட்டுடலான்னா, என் ஒய்ஃபுக்கு நான் கீழ்ப்படின்னு முடிவு பண்ணேங்க. இங்கே இருக்கிற கணவர்மார்கள்லாம் நல்ல ஞாபகம், ஒய்ஃபு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நீங்கள் பணக்காரர் ஆயிடுவீங்க. இல்லையா? நானும் கீழ்ப்படிஞ்சு ஒரு ஆறுதலாக பேசணும், யாரையும் கடிந்து கொள்ளக்கூடாது. என்ன சொன்னால், நீ வாரு ஓட்டவையை அடக்கிட்டு நீ வாட்டுக்கு வந்துரு, ஒழுங்காக நல்ல கிராமத்தில் நின்று நல்லா பேசுவேன், தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுவேன். அது டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் மாதிரியே அன்பாட அப்படி நல்லா சொல்லுவார்ல, ஏசப்பா பற்றி சொல்லாட்டி அடிச்சு விடுவாங்க, கண்டமானி பேச முடியாது பாருங்க. என்ன நான் சரி ஒய்ஃபு சொல்கிறான்னு ஆறுதலாக பேசுகிறோன்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன பிரசங்கம் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஆறுதல் வசனம் பைபிளில் எங்கே இருக்குன்னா, உங்கள் துக்கம் சந்தோஷம், இது ஒன்று தான் தெரியுது நமக்கு, அடிக்கடி பிரசங்கம் கேட்டு இருக்கிறோம். இது எனக்கு நம்பர் தெரிலங்க, இது என்ன நம்பர்னு தெரில. என்ன நானும் பெரட்டி பார்க்குறேங்க, வரணும் இல்லைங்க, அதுக்கு அறிவு வேணும் இல்லைங்க, ஞானம் இல்லைங்க. இப்போ என்ன பேசுகிறேன், ஆண்டவரே ஏதாவது ஒரு வார்த்தை கொடுங்க அப்படின்னா, அந்த பாட்டு முடிக்கிற தம்பி முடிக்க போகிறாப்புல, இன்னொரு ஸ்டான்ஸை படிப்பான்னு சொன்னேன். பிரசங்கம் கிடைக்கலன்னு சொல்ல முடியுமா? இன்னொரு ஸ்டான்ஸை பண்ண ரெடி ஆகிக்கிறேன்னு. அவன் இன்னொரு ஸ்டான்ஸை படிக்கும்போது ஆண்டவர் ஆவிக்குரிய கண்ணை திறந்து ஒரு விசன் பார்த்தேன். அதில் சிலுவையில் இயேசு கிறிஸ்து அடிக்கிற காட்சி தெரியுது. 2 கள்ளர்கள் நடுவில் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார், தெரியும்ல. ஏன் 2 கள்ளர்கள் கொஸ்டின்னா, அங்கே கொல்கத்தா மலையில் 2 திருட்டு பைய தான் கிடச்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு அரக்கோணத்தில் வந்து இயேசுநாதர் சிலுவையில் அடித்தா எத்தனை திருடர்கள் கிடைப்பாங்க? பல 1000 திருடர்கள் கிடைப்பாங்க. சரியா?
நான் யோசிச்சு பார்த்தேன், சரி இதுதான் செய்தி தலைப்புங்கிறது. ஆண்டவரே இது என்ன பேச, இது ஆங்கிலத்தில் யோசுவா தீர்சனை போட்டுது, திருடர்கள் நடுவே இயேசு. சொல்லுங்களேன். அப்போ நான் யோசித்தேன், இங்கே பூரா திருட்டு போய் 64 திருடர்கள் வந்திருக்காங்க இங்கே இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு, இது 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 சொன்னால் காசு தர மாட்டேங்கன்னு தெரிஞ்சிருச்சு. போச்சு, வடை போச்சுங்கிற மாதிரி காசு போச்சு, அவ்வளோதான். அல்லேலூயா. என்னச்சு, இப்போ யாராவது திருடர்கள் இருக்கீங்களான்னு அவங்கள்ட்ட கேட்டேங்க. ஒரு பையன் கை தூக்க மாட்டேன்ட்டாங்க. திருடர்களே இல்லைங்க, ஒத்துக்கிற மாட்டாங்க பாருங்க. இப்போ அரக்கோணத்தில் உங்கள்கிட்டே கேட்குறேன், கொஞ்சம் கொஞ்சம் நான் திருடி இருக்கேன் பிரதர், கொஞ்சம் அப்பப்போ திருடுவேன் பிரதர் அப்படிங்கிறோன்னா கை தூக்குங்க. அப்போ அதில் ஒரு 2 பேர், ஒருத்தர் நல்லா தூக்குறாரு, பரவாயில்ல, நீங்கள் எல்லாம் நல்லவங்க, என்ன பக்கத்தில் கை கொடுங்க, நல்லவர்களே வருக. சொல்லுங்க. நான் பக்கத்தில் கை கொடுக்க சொல்லும்போது, பேச சொல்லும்போது பேசலாட்டா நரகம் தான் வந்து எல்லாரும் ஸ்ட்ரைட்டாக நரகத்துக்கு போய் வைங்க. எப்படி மற்றவங்ககிட்ட பேசணும், தைரியம் வரணும், உற்சாகம் இருக்கணும். நீங்கள் ஆட்டுக்கு இப்படியே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவனா புதுசாக வந்தால் அடுத்து தலை வச்சு படுக்க மாட்டான் உங்கள் சர்ச்சில். நல்லா சிரிக்கணும். எங்கே சிரிச்சமோ உமா வாழ்த்துக்கள்னு சொல்லுங்களேன். பக்கத்துல இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுங்க, கை கொடுங்க, கை கொடுங்க. அல்லேலூயா. நான் இப்போ பிரசங்கம் முடியும் தட்டிக்கு நான் என்ன செய்யும், பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பேச சொன்னால் பேசிடும், இல்லை நரகம் தான் மகத்துவம். நீ இங்கே உள்ளவங்ககிட்டையும் நீங்கள் பேசுறதுக்கு பயந்தீங்கன்னா எப்படி உங்கள் வேலை பார்க்குற இடத்துல இயேசுனார் பற்றி பேசுவீங்க? பேச மாட்டீங்க. உள்ள இருக்கு என்ன, எப்படி பக்கத்து கிராமத்தில் பேசுவீங்க, பக்கத்து வீடுகளில் எப்படி பேசுவீங்க? பேசி பழகணுங்க. சரிதானா? இப்போ நான் சொல்கிறேன், திருடர்கள்னா கை தூக்கினா ஒருத்தன் கை தூக்க மாட்டான். என்னத்தை சொல்லி ஏசப்பா திருடர்கள் இதை தான் செய்தி கொடுக்க சொல்கிறார். பிறகு ஆண்டவருடைய உதவியோடு அவங்ககிட்ட ஒரு நாளை 24 மணி நேரம் இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இருக்குது. 24 மணி நேரத்தில் தசமாம் கொடுக்கணும். இல்லை உங்களுக்கு பைபிள் அறிவு இருக்குமான்னு தெரில. எத்தனைக்கு எத்தனை தசமாம் கொடுக்கணும்? 10க்கு உங்களுக்கு அறிவு இருக்குல்ல. அப்போ 24 மணி நேரத்தில் தசமாம் கொடுத்தா எவ்வளோ நேரம் கொடுக்கணும் ஏசப்பாவுக்கு? என்னை கேட்டால் 2.5 மணி நேரம் கொடுக்கணுங்க. சரிதானா? இப்போ நான் உன்கிட்ட கேட்குறேன், பொய் சொன்னீங்கன்னா செத்து போயிருவீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு என்ன தெரியாதா? பேதுரு முன்னாடி பொய் சொன்னதுனால அனனியா சப்பீரா செத்து போனான்னு உங்களுக்கு என்ன தெரியாதா? நீங்கள் நான் பொய் சொல்லிடுவீங்களா என் முன்னுக்க? இல்லை ஏன் முன்னுவா? அங்கே பாருங்க, இங்கே இருக்கிறவங்கன்னா நிறைய ஊழியக்காரங்கன்னா வந்திருக்கிறாங்க. இல்லையா? அப்போ நீங்கள் பொய் சொல்லிடக்கூடாது. ரைட் தானே? டெய்லி 2.5 மணி நேரம் ஏசப்பாவுக்கு நான் தசமமாக ஜெபத்துக்கு ஊழியத்துக்கு நான் தர்றேன் அப்படிங்கிறவங்க வலதுகை தூக்குங்க. வா, என்ன மீதி எல்லாம் சும்மா இருக்கீங்க எல்லாரும். அப்போ நீங்கள் திருடர்கள் தானா? நேரத்தை திருடுறீங்களே, ஏசப்பா கொடுத்த நேரத்தை திருடுறீங்களே. ஐயா நான் நல்லா பேசுகிறேன் ஐயா, ஒரு ஆறுதலாக இருக்கியா? நான் இந்த இவங்க கூட இங்கே உட்காந்துல நல்ல சேர்ஸ் இருக்குது, நான் அப்பப்போ இவங்ககிட்ட பேசிடுவேன். அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, அப்போ நீங்கள் எல்லாம் நேரத்தை திருடுறீங்களா? பக்கத்தில் கை கொடுங்க. திருடர்களை, நேரத்தை திருடுகிற திருடனே கை கொடுங்க. புளிச்சேட்டானே பக்கத்தில் கை கொடுங்க. எல்லாம் கை கொடுங்க. அப்போ நேரத்தை திருடுறோம். இன்னொன்று பாருங்களேன், ஒரு ஆண்டவர் ரட்சிக்கும் போதே சும்மா காட்சிக்கு ரட்சிக்க மாட்டார். நல்லா கவனிச்சு. நான் வார்த்தை என் தமிழ் கொஞ்சம் குழக்கலை வரும், நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களா ரட்சிக்கப்படாதவங்களா? நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படிங்கிறவனா வலது கை தூக்குங்க. தூக்குங்க. ரட்சிக்கப்பட்டவனா கை தூக்குங்க. எல்லாம் தூக்கிட்டீங்களா? ரட்சிப்புனா என்ன தெரியுமாங்க? எங்கள் ஊரில் நான் கிராமத்தை சொல்லி கொடுக்குறேன். ரட்சிப்புனா வெக்கம், மானம், சூடு, சோரணம் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, வெக்கம் இருக்கக்கூடாது. ரட்சிப்புனா என்னன்னா செத்த பாம்பா இருக்கணும். செத்த பாம்புன்னு அழுக்குன்னு ஒரு மிதி மிதிங்க, அது படம் எடுக்குமா? ஆனால் உங்க ஊர் பாம்பு படம் எடுக்குமோ தெரியலையேங்க எனக்கு. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கோவம் வருமா? நரகம்தான். அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுனீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. எங்கள் ஊர் தமிழ் பேசுவேன், உங்கள் ஊரில் வந்து தமிழ் டியூஷன் படிக்க முடியுமா? நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுவேன்னைக்கு எப்படி தமிழ் யூஸ் பண்ணாமன்னா கல்ச்சரலை படிக்க முடியுமா? அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. சரிதானா? நான் இன்றைக்கி மத்தியானத்தில் கிளம்பி வேலூர் போயிடுவேன். வேலூர் முடிச்சுட்டு நாளைக்கு அங்கே அந்த திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறைன்னு ஒரு இடத்துல பேசுகிறேன். அடுத்து ஈவினிங் ஜெயங்கொண்டம் போயிடுறேன். ஜெயங்கொண்டத்துலேருந்து கோயம்புத்தூர் வர்றேன். கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வர்றேன். சேலத்துலேருந்து ஈரோடு, பெருந்துறை பாருங்க எம்பிட்டு போகிறாங்க. இந்த வாரத்தில் மட்டும் 11 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணுறேன். கை தட்டுங்களேன். அல்லேலூயா. சரி, ஓகே. நான் என்ன சொல்கிறேன்,
உங்கள் தமிழ்லாம் நான் படிக்கிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வேண்டியதான். பக்கத்தில் சொல்லுங்கள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா சொல்லுங்கள். கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க கணேசன், மன்னிச்சுக்கோங்க சொல்லுங்க. இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், அப்போ நம்ம நேரத்தை திடுறோம். இன்னொன்று பாருங்க, உங்களை ரட்சிக்கும் போதே சும்மா காட்சிக்க ரட்சிக்க முடியும். சும்மா காட்சிக்குன்னா என்ன? நீங்கள் நிஜ கிறிஸ்தவங்களா சும்மா காட்சி கிறிஸ்தவங்களா? அந்த வந்துடுறேன் நான் பரவாயில்லை, எல்லாத்தையும் பார்ப்பேன்ல. நிஜ கிறிஸ்தவனா என்ன? ஒரு பர்பஸ் வச்சிருப்பாருங்க. உங்களை ரட்சிக்கும் போதே, தெரிந்து கொள்ளும் போதே. என் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? தாயின் கருவுல உருவாவதற்கு முன்னமே உன்னை அறிஞ்சிருக்கின்ற தீர்க்கதரிசிங்கிறது. தீர்க்கதரிசினா 4 பேருக்கா? லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு பிளஸ்ஸிங்கா தெரிஞ்சிருக்கிறார். இப்ப பாருங்க, உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ரட்சிக்கும் போது உங்க ஒருத்தரை பார்க்க மாட்டார். உங்களுக்கு பின்னாடி லட்சக்கணக்கான ஜனங்களை நான் ரட்சிக்கணும், ஆயிரக்கணக்கான ஜனங்களை ரட்சிக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு தான் உங்களை என்னையும் ஆண்டவர் ரட்சித்திருப்பாரு. மோசஸ்ட பேசுறார், ஒருத்தண்ட பேச்சுவார்த்தை நடத்துறார். பேச்சுவார்த்தை முடிவில் யார் ஜெயிச்சா? மோசஸ் ஜெயிச்சாரா? ஆண்டவர் ஜெயிச்சாரா? ஆண்டவர் ஜெயிச்சுட்டார். பேச்சுவார்த்தை ஒரு நாள் மோசஸை சந்திக்கிறார். முச்செடியின் நடுவில் இருந்து பேசி தரிசனமாகி அவனோடு கூட, நீ வாடா, நீ வாட்டுக்கு மாமியார் வீட்டில் இருந்துக்கிட்ட, நீ வாட்டுக்கு மாமியார் வீட்டில் இருந்துக்கிட்ட. மாமியார் வீடுன்னா என்ன? நல்லா சாப்பிட வேண்டிதான், தூங்க வேண்டிதான், ஒரு கவலை கிடையாது. எல்லாம் மாமியார் மாமனார் பார்த்துக்கிடுவான். இங்கே இருக்கிற அரக்கோணம் அந்த கிறிஸ்தவங்க பூரா நீங்கள் மாமியார் வீட்டில் இருக்கீங்களோ அந்த மாதிரி தான் இருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. அவன் பாட்டுக்கு தரிசனத்தை இருந்து அவன் பாட்டுக்கு இருக்கான். உயிர் கொடுத்ததே மறந்துட்டான். சாகணும், பிறந்த உடனே செத்து போயிருக்கணும் அவன். இப்போ இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நான் கேட்குறேன், நீங்கள் ஏன் கொரோனால சாவலை? பக்கத்தில் கேட்க, நீ ஏன் கொரோனால சாவலை கேளுங்க. நீங்கள் நல்லவங்க, என்ன நல்லவங்கனால தான் ஆண்டவர் உசுறு கொடுத்துட்டாரா? கிருபைங்க, கை தட்டுங்களேன். கிருபைனா என்னங்க? தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கறது தான் கிருபை. உனக்கு உயிரே கொடுத்துருக்க கூடாது, உனக்கு கிருபையினால உயிர் கொடுத்த. எதுக்காக? ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். எழுப்புதல் திட்டத்தில் உன்னுடைய பங்களிப்பு ஏசப்பாவுக்கு தேவை இருக்கு. அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு உயிர் கொடுத்துருக்கிறார். சில மூஞ்சிகள்லாம் பார்க்குறேன், நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகி கை கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆச்சு, காலில் உரக்காயம் வந்துச்சு, காலில் அந்த காலில் வந்த காயம் தலையில் விழுந்துருச்சு. எதுக்காக? அதான் ஆண்டவருக்கு நீ தேவையா இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, ஒரு பர்பஸ் தான் ரட்சிக்கிறார். 3 பர்பஸ் சொல்றாருங்க. இவன் யாருக்கு? இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு, ராஜாக்களுக்கு, புறஜாதிகளுக்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரங்கிறார். அப்போ 9 ரட்சிக்கிற அன்னைக்கு, இன்னைத்தான் ரட்சிக்க போறாரு. இன்னும் அவன் கண்ணு தெரியாம அங்க குருடனா கிடக்கான், அரக்கோணத்துல கிடப்பான்னு நினைக்கிறான். அவனுக்கு என்ன ஊழியம் செய்யுது, என்ன இருக்கணும், என்ன பர்பஸ், எதுக்காக ஆண்டவர் ரட்சித்தாரு, எதுக்காக என்ன தொட்டாரு. அவன் குருட்டு பையனா இருக்கிறான், குருடனா இருக்கிறான். சவுல் ஒரு வீட்டுல போய் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க வந்துட்டார் அனனியா வீட்டுக்கு, ஏசப்பா வந்துட்டாரு. இங்க கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு. நான் சொல்றேன், உங்களை பார்த்தா கொஞ்சம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க ஏசப்பாவுக்காக ஜெபிப்பதற்காக இங்க வந்துட்டீங்களே, ஆண்டவர் உங்களுக்காக எங்கேயோ ஒரு அடைக்கப்பட்ட கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். அந்த கதவு என்ன தெரியுமா? அற்புதத்தின் கதவு. நீங்க அற்புதத்தை தேடி போக வேண்டாம். அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்க வேலையை தேடி நீங்க போக வேண்டியதில்லை. எனக்கு அது வேணும் இது வேணும் நீங்க சொல்லி போக வேண்டியதில்லை. நீங்க ஒழுங்கா உருப்படியா ஜெபிச்சுக்கிட்டே இருந்தா போதும். இங்க வந்துட்டீங்க பாருங்க, ஜெபம் பண்றதுக்கு வந்துட்டீங்க பாருங்க. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? அனனியா வீட்டுக்கு போயிடுறாரு. கதவை தர, இலை எந்திரா, கிளம்புடா, அங்க ஒருத்தன் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான்டா, போடா, அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்துறேன்டா அப்படி சொல்றாரு. இப்ப அனனியா ஜெபித்து கொண்டிருக்கிற பவுலை தேடி வருகிறான். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமாங்க? அற்புதம் பவுலை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களை தேடி அற்புதம் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இப்ப கிளம்பிருச்சு, அற்புதம் கிளம்பிருச்சு. பக்கத்துல சொல்லுங்க, அற்புதம் கிளம்பிருச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சும்மா சொல்லுவேங்க, ஏசப்பா விசுவாசத்துல கொஞ்சம் என்னத்தையாவது சொல்லுவேங்க, அதை ஆண்டவர் தந்துருவோம்.
ஒரு சர்ச்சில்னா நீ ஜெபம் பண்ணாமல் பல்லு விளக்கு போனால் ஏசப்பா பல்ல உடைச்சு விடுவான்னு சொல்லிவிட்டேன். வாய் பாருங்க, ஓட்ட வாய். நான் ஏன்னா அந்த சர்ச்சில் 9 to 9:30 பாட்டுங்க, 9:30 9:45 வரைக்கும் ஒர்ஷிப்புங்க, 9:45 11 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணலான்னு பாஸ்டர் சொல்லியிருந்தார். 9:30 பாட்டு முடிஞ்சிருச்சு, ஒழுக்கமாக பாட்டு முடிச்சிட்டார் ஒருத்தர். 9:30 பாட்டை நடத்த ஆரம்பிச்சார் ஒருத்தன், 11 மணி வரைக்கும் ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கான். ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா பிச்சிருவாங்க. பாஸ்டர் உங்களுக்கு ஆட தெரியுமா? எப்படி பழைக்க போறீங்கன்னு தெரியல போங்க. சரி, ஆட தெரியுது அவங்க நாட்டில் பழைக்க முடியாது போல் இருக்கு. நீங்கள் 4 ஸ்டெப்பு இந்த அண்ணனுக்கு ஆட தெரியும்னு நினைக்கிறேன். என்ன சார் சரியா, 4 ஸ்டெப்பை படிச்சுக்கிற வேண்டியதான். கழுது ஒன்றும் முடியாது போல் இருக்கு, கூட்டமே வராது போல் இருக்குங்க. ஆட தெரிலாட்டு அந்த ஜட்ஜுக்கு யார் வருவாங்கன்னு தெரியல. இப்படி ஒரு காலகட்டத்தில் கலிகாலத்தில் இருக்கும் பாருங்க, வேதனையாக இருக்கும் பாருங்க. இல்லை, நான் அந்த ஜட்ஜில் ஆட்டம் 11 மணிக்கு பாஸ்டர் ஆட்டத்தை முடித்து அவன் கொடுக்குறான். அவன் பாஸ்டர் சொல்றாரு, ரொம்ப ஆவியானவர் நடத்திட்டார் பிரதர், பரிசுத்த ஆவியானவர் ஹோலி ஸ்பிரிட் ஆராதனை வேலையில் கிரியேட் செஞ்சுட்டாரு, நீங்கள் ஒரு 10 நிமிஷம் செய்தி கொடுக்க முடியுங்கிறார். அறிவு கட்ட ஆளே, ஆட்டங்கிறது என்ன? ஆவியானவரை ஆட வைப்பாரு. ஒர்ஷிப்பே என்னங்க? ஆராதனைங்கிறது என்னன்னே தெரியல. ஆராதனைங்கிறது உன் ஹார்ட்ல இருந்து நீ சொல்லணும். ஏசப்பா எனக்கு உசுரை கொடுத்தீங்களே சொல்லுங்க, எனக்கு உயிர் கொடுத்தீங்களே, நீ நல்லவ சொல்லுங்க, நீ நல்லவ, நீ வல்லவ, யெகோவா ஈரே, யெகோவா ராப்பா, யெகோவா சம்மா, அப்படி ஹார்ட்ல இருந்து சொல்லணுங்க. இப்ப நிறைய பேர் 1000 சோத்திர பலி சொன்னா ஆசீர்வாதம் வருங்கிறான். எங்க இருந்து கண்டுபிடிச்சா என்னன்னு தெரியல. நீ 1000 இதெல்லாம் மந்திரமா? பக்கத்துல சொல்லி இதெல்லாம் மந்திரமான்னு சொல்லுங்க. நீ 1000 சொல்றியோ 5 சொல்றியோ உன் இருதயத்தின் ஆழத்துல இருந்து நீ சொல்லணும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் வந்து காது 3 என்னை நல்லவர்னு சொல்றான், சொல்றே அப்படி சொல்லி உன்னை அடிச்சு உன்னை ஆராதிப்பாரா? அவரை துதிக்க வைப்பாரா? நெவருங்க, நெவருங்க. நீங்க ஆராதனைங்கிறது, ஆண்டவரை துதித்து பாடுங்கிறது தொழுமரத்துல கட்டப்பட்டு ஒருத்தன் பாடுறான் பவுல்சியில. நீங்க எல்லாம் உங்களை சிறைச்சால அடைச்சா நீங்க பாடிடுவீங்களாங்க? மூஞ்சிகளும் முகரைகளும் அப்படின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. உங்க ஊர்ல சொன்னா காசு தர மாட்டீங்க எனக்கு. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் அப்படித்தானே? எங்க ஊர்கள்லாம் வாலிப பசங்க, கிராமத்து பசங்க வெளுத்திடுவேன் நான், அவ்வளவுதான். உங்க ஊர்ல பயந்துகிட்டே பேசுறேங்க. புதுசா இன்னைக்கு தான் வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு ஒழுங்கா பேசி போடா, வெளுத்தி போடுவோம், அடுத்த வாட்டி பிற வரமாட்டோம் பார்த்துக்கோ அப்படி நீங்க சொல்லி போடக்கூடாது இல்லைங்க. அதனாலதாங்க கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசுறேங்க நான். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை நல்லங்க அமைச்சுக்கோ. அவர் சொல்றாரு, நீ 10 நிமிஷம் பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் செய்திங்கிறது ஆண்டவர் பேசுறதுங்க. நீ என்ன, நீ அந்நிய பாஷையா ஆராதிக்கிறதே அடக்க முடியல, நீ எப்படி பரிசுத்த ஆவியானவரை அடக்குவ? என்னத்த சொல்ல, போய் 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணிட்டு ஊரை பார்த்து போக வேண்டியதான் நினைச்சு என்ன. ஆண்டவர் சத்தம் கேட்குது, இவங்க ஆராதனை நான் பிரியப்படலை, இவங்க இருதயம் தூரமா இருக்குது, உதட்டினாலே என்ன ஆராதிக்கிறாங்கிறாரு. ஆண்டவரை அள வச்சுட்டாங்க, துக்கப்பட்டு என்ன சொல்லிட்டார். கிறிஸ்தவங்களுக்கு ஒரு திறமை இருக்குங்க. என்ன திறமை தெரியுமா? சர்ச்சுக்கு வந்து அவரை அள வைக்கிற திறமைங்க. சர்ச்சில் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, யார் பெரியவன் சொல்லி. ஏன்னா பெரியவரும் சிங்காசனத்துல அவர் உட்கார்ந்து இருக்காரு சர்ச்சுக்குள்ள. நீ அவரை பெரியவரை பக்கத்துல வச்சு நீ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு ஸ்ட்ரைட்டா நரகம் தான். உனக்கு நரகம், பொண்டாட்டி பிள்ளைகள், உன் சந்ததிக்கு நரகம் தான். கிறிஸ்தவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. ஒருத்தன் தப்பு செஞ்சா அவனுக்கு மட்டும் தண்டனை என்ன பரவாயில்ல, ஆகான் தப்பு செஞ்சா பாவம் அவன் குடும்பம் என்னங்க செஞ்சு என்ன பாருங்களேன். இப்போ பயமா இல்லையாங்க உங்களுக்கு? ஐயோ பயமா. பைபிள் படித்தாலே கிட்ட நடுங்குதுங்க. எது ஒரு பைபிள் 2 சாப்டர் படித்தாலே ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறார். அது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது. நான் அந்த வருஷம் ஆரம்பத்தில் பைபிள் படிச்சுட்டேன். என்ன தெரியும் போட்டிருக்குது, இந்த மரம் இந்த 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 நிலத்தை ஏன் கெடுக்குதுன்னு போட்டிருக்குதுங்க. உங்கள் பைபிளில் போட்டிருக்கா? வெட்டுறங்கிறது கூட, வெட்டுற மரத்தை வெட்டுற லாபம் இல்லைங்கிறாரு. லாபம் இல்லை, கனியே கொடுக்கல, வெட்டுறாங்கிறார். அங்கிட்ட இருந்து ஒரு பரிந்து பேசுகிற ஒரு குரல் வருதுங்க, இல்லை இல்லை இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், அட்லீஸ்ட் 1 இயர் இருக்கட்டும். அதை படித்தோடனே எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க, 2025 வருஷம் நான் உயிரோடு இருப்பானான்னு தெரியலங்க. உத்தரவாதம் கிடையாதுங்க. பக்கத்தில் சொல்லி அடுத்த வருஷம் நீங்கள் உயிரோடு இருப்பியான்னு கேளுங்களேன். நீங்கள் இருப்பீங்க என்ன
பயமா இருக்குங்க. அல்லேலூயா. கனி கொடுக்கணும். இந்த வருஷத்துல ஆண்டவருக்கு கனி கொடுக்கணும். இப்ப நீங்க உருப்படியான கிறிஸ்தவங்களா உருப்படி இல்லாத கிறிஸ்தவங்களான்னு இன்னொரு நான் சொல்றேன். போன வருஷம் உங்களுக்கு உசுறு கொடுத்துட்டாரு, அமுல் பேபி மாதிரி வச்சிருக்கிறாரு பாருங்க. உங்களை எல்லாரும் நல்ல ஹெல்த்தியா இருக்கேன். நடந்து வந்தீங்களா? உங்களை தூக்கிட்டு வந்தாங்களா? நடந்து வந்துட்டீங்க. என்ன உங்களுக்கு கால்கள்லாம் இருக்கு. நான் தர்றேன். கண்ணு தெரியுதா? நான் பேசுற சத்தம் கேட்குதா? ரைட்டு தான். இல்லை எல்லாரும் நல்லா இருக்குல்ல. இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், போன வருஷம் 365 நாளில் ஏசப்பா கூட இருந்தார்ல. ஏசப்பாட்ட ஜோமன்னா பதில் தருவார்னு எனக்கு தெரியும். கை தூக்குங்க. நான் ஜோமன்னா எனக்கு பதில் தருவான்னு கை தூக்குங்க. என்ன எல்லாரும் தூக்கிட்டீங்க? அப்போ ஜெபிச்சு ஏசப்பாட்ட நான் ஜோம் பண்ணி போன வருஷத்துல என் மூலியமா ரட்சிக்கப்பட்டு ஒரு புறஜாதி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து எங்க சர்ச்சுக்கு போறாங்க. நான் தான் ஒரு ஆத்மாவை எங்க சர்ச்சுக்கு ஒரு வருஷத்துல 365 நாள்ல ஒரு ஆத்மாவை எங்க சர்ச்சில் சேர்த்துட்டேன். பொய் சொன்னீங்கன்னா ரத்தங்கிக்கு செத்து போயிருவீங்க பார்த்துக்கோங்க. என் மூலியமா ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு சர்ச்சில் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறவங்க வலது கை தூக்குங்க. வருங்கையும் என்ன 6-7 பேர் தான் தெரியுது. மீதி பேர் சும்மா கட்சிக்குமா? நீங்க உங்களுக்கு என்ன அறிவு இருக்காங்க? இப்படி பேச முடியுமா? நான் பேசினா எங்க திட்டி போடுவீங்க, காசு தர மாட்டீங்க. நாங்க வேற வாலிபர் முகாமுக்கு இங்க இருக்கிற எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேன் பிடிக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, ஆளுக்கு ஒரு வேன் பிடிக்கணுமான்னு சொல்லுங்க. நான் மதுரையில் இப்படி சொன்ன உடனே ஒரு அம்மா, ஏழை கணேசா போடா, நான் இந்த 65 வயசாயிருச்சு எப்பறம் வேன் பிடிக்க அப்படி கிளவி சொல்லி கொடுச்சு என்னை திட்டாங்க. என்னத்தான் சொல்ல. நான் அந்த பாட்டிகிட்ட கேட்டேன், இங்கே வாமா, உன்னால் ஒரு 10-12 வாலிபர்களை கூப்பிட்டு வர முடியலன்னு சொல்கிறியே, உனக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கேட்டேன். ஏலே, நானும் நல்ல கிறிஸ்துவடா, நான் எப்பறம் லவ் பண்ணுவேன்? நான் ஏறெடுத்து கூட பையனை பார்த்தது இல்லைடா. நான் அரேஞ்ச் மேரேஜ். நான் சரி, உன் கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வந்து? நான் இங்கே அரேஞ்ச் மேரேஜ்னா லவ் மேரேஜ் சும்மா சொல்லுங்க பாஸ். நீங்கள் பாஸ் என்ன பாஸ் உங்களுக்கு லவ் பண்ண தெரியல. நம்ம மூஞ்சிகளுக்கு எவ்வளோ லவ் பண்ணுவா சார். இன்னொன்றுங்க, லவ் நிறைய பண்ணியிருப்போம். இந்த பாஸ்ட் கூட பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் லவ் பண்ணியிருப்போம், ஆனால் சக்ஸஸ் ஆகணும் இல்லைங்க. லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகினா ஒரு 10 பேர் உதவி வேணுங்க. எப்படிங்க பொண்ணை தூக்குறது? ஸ்பைஸ் வேணும். என்ன ஒரு ஹெல்ப் பண்ணணும், கையெழுத்து போடணும், வெட்டி போடுவாங்க பாடி கார்டு மாதிரி 4 பேர் வேணும். அவங்க எல்லாம் இருந்தால் தான் கண்ணை மறைச்சு பொண்ணை தூக்க முடியும். 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவன் லவ்வே பண்ணக்கூடாது. அப்போ தான் லவ் சக்ஸஸ். நான் சொல்கிறேன், எப்படி நான் லவ் மேரேஜுக்கும் 10 பேர் வேணும், அரேஞ்ச் மேரேஜுக்குன்னா 3000 பேர் வந்தால் தசமவாதத்தில் 300 பேர் நீ ஏசப்பை கூட்ட வேண்டியமா? நான் சொல்கிறேங்க, ஒவ்வொரு சர்ச்சும் ஏசப்போடைய கல்யாணம் விடுங்க. கை தட்டுங்களேன். இது ஆகஸ்ட் 15 மொராய் சிட்டியில் வாலிபர்களுக்கு கூட்டம் வைக்கிறது. அது என்ன தெரியுமா? பரலோக கல்யாண வீடுங்க அது. அல்லேலூயா. அப்ப அந்த கல்யாண வீட்டுக்கு ஆளை நீங்க தானே கூட்டு வரணும். ஆளை கூட்டு நீங்க ஏன் தான் இங்க வந்தீங்கன்னு தெரியல. பக்கத்துல நீ வந்து மாட்டிக்கிட்டியப்பா சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, நீ வந்து மாட்டிக்கிட்டு. நான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க நீங்க என்னத்தையாவது சொல்லி ஆகஸ்ட் 15 ஊரை சுத்திக்கிட்டு இருந்தீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு அதாவது எலும்பே உடையாம ஒரு விபத்து நடந்தாலும் நடந்துருமா? தூங்க சின்ன சாபம் தான் சார். நீங்க உண்மையாக எதோ வேலை இருக்குது, பயங்கரமா சொத்து போயிடும் அப்படின்னா நீங்க சும்மா இருங்க. இங்க இருக்க இந்த தாங்க இருக்கு. ஒரு அம்மா சொல்றாங்க, திருச்சியில வச்சிருக்கா, எப்பறம் வர முடியும்? திருச்சியில உன் பிள்ளைக்கு கலெக்டர் வேலை கிடைச்சிருச்சு, நீ அனுப்பிவிட மாட்டேன்ன. பக்கத்துல கேளுங்க, திருச்சியில உன் பிள்ளை கலெக்டர் வேலை கிடைச்சா அனுப்பிவிடுவியா மாட்டியான்னு கேளுங்க. திருச்சியில என்னடா ஜம்மு காஷ்மீர் கலெக்டர் வேலை கிடைச்சா நான் அனுப்பிவிடுவேங்கிறீங்க. என்ன மாய்மான கிறிஸ்துவங்க பாருங்க. நீங்க அரக்கோணத்துக்கு திருச்சியில தமிழ்நாடு மேப்ல கை வச்சு பாருங்க, இவ்வளவுதான் பஸ் இருக்குது. இம்புட்டு தாங்க இருக்குது. உங்க மனசு தாங்க காரணம். ஒன்றும் இல்லைங்க. நீங்க கல்யாண வீட்டில் பத்திரிக்கை வைக்க போகும்போது என்ன செய்வீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என் கல்யாணத்துக்குன்னா எங்கள் அம்மாவும் நானும் தான் பத்திரிக்கை வச்சு. எங்கள் அம்மா வேறு சரஸ்வதி. போய் பார்த்தோம், அப்படியே போய் இடையே கணேசா சிரிக்கணும்டா, சிரிச்சுட்டே வைக்கணும். நான் இவங்கெல்லாம் பார்த்தா சிரிப்பு வருமாங்க. என் சொன்னாங்க முட்டா பைகள் எல்லாம் ரவுடி பைகள் தண்ணி வண்டிகள். இவங்களை பார்த்தா சிரிப்பு வரும். மனசுக்குள்ளே திட்டுவேன், நாசமாக பண்ணுவீங்களே மனசுக்கு திட்டு பொய்யா சிரிச்சு கல்யாணத்தை வாங்கடான்னு
இந்த 2 கண்ணை வலிக்குங்க பொய்யா சிரிச்சா. இப்படி எல்லாம் பத்திரிக்கை வச்சு என் கல்யாணத்துல 2000 பேர் வந்துட்டான். கை தட்டுங்களேன். நான் சொல்றேன், இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் இன்னைக்கு போகணும். இன்னும் எத்தனை நாள்? 7 நாள் இருக்குல்லங்க. 6 நாள் 7 நாள் இருக்குல்ல. உங்க சித்தப்பா பெரியப்பா 1 விட்டானே 2 விட்டானே, தாய் மாமா நாய் மாமா, அந்த சகல மச்சான் கொழுந்தன், எம்புட்டு உறவுகள் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு போய் உங்க உறவுகளில் யார் சண்டை சட்டை போட்டிருந்தீங்கன்னா நரகத்துக்கு போயிடாதீங்க. உங்க சொந்தக்கார கூட சண்டை போட்டாங்கன்னு இன்னைக்கு ஒப்புரவாயிருங்க. பக்கத்துல சொல்லுங்க, உங்க சொந்தக்காரங்க கூட ஒப்புரவாயிருங்க சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்க வீட்டில் ஃபோன் அடிச்சு சொல்லணும், இங்க ஒரு வாலிபர் முகாம் ஒருத்தன் கணேசங்கிற ஊழியத்தில் வச்சிருக்காங்க, வாயாடி பயலா இருக்கான், உன் பிள்ளைகளை அனுப்பிவிடுன்னு கேட்கணும். ஃபோன் போடு. இந்த வாலிபர் முகாமுக்கு உன் பிள்ளை அனுப்பிவிட்டா உன் பிள்ளை உருட்டுமான்னு சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, சொல்லி பழகுங்க. உன் பிள்ளை எல்லாம் சொல்லுங்க, நரகத்துக்கு போயிடாதீங்க சொல்லுங்க. உன் பிள்ளை உருட்டுவான் இப்படி சொல்லணும் இல்லை. இப்போ கல்யாணம் பத்திரிக்கை வைக்கும் போது நீ என்னங்க செய்வீங்க சொல்லுங்க பார்க்கல. இப்போ நடிங்களேன், இப்போ கற்பனை பண்ணுங்க, போவீங்க, ஏக்கா நல்லா இருக்கீங்களா, ஐயோ என்ன கருத்து போயிட்டீங்க, போங்க போங்க எப்படி கலராக இருப்பீங்க, எல்லாம் பொய் தான் கேளவே. எல்லாம் அங்கே வீட்டில் உன் தம்பி என்னச்சு நான் இருந்துச்சு, என்ன இந்த பையன் வளர்ந்துட்டான், பூரா பொய்யா தான் இருக்கும் கேளு. எனக்கு அது அங்கே கண்ட கடித பேசிட்டு எந்திரிச்சுன்னு நினச்சிவிங்க. எல்லாம் நல்லா உட்காருங்க, நிமிர்ந்து உட்காருங்க. எல்லாம் கும்பிடு போடுங்க. பத்திரிக்கை வைக்க போகிறீங்க. எல்லாம் குனிங்க, கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு குனிங்க. வந்துருங்க, குடும்பமாக வந்துருங்க சொல்லுங்க வேமா. முத நாளே வந்துருங்க, கொஞ்சம் மொய்யை கொண்டுட்டு வாங்க சொல்லுங்க. ஆமாம், நாங்கன்னா என்ன தெரியுமா செய்வோம், மொய் கல்யாண பத்திரிகையில் யாருக்கு முதல்ல வைக்கணும், துட்டு யார் ரொம்ப கொடுக்க கைது. நல்லா இருக்கு. உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா பாஸ்டர்? உங்கள் பிள்ளைகள்கிட்ட நான் தான் தாய் மாமன்னு சொல்லுங்க, நான் சீரெல்லாம் கொடுப்பேங்க. எல்லாம் பாருங்க, தாய் மாமன்ட்டு தாங்க நிறைய சீர் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் இங்கே கல்யாண வீட்டுக்கு வாங்க, என்ன தாய் மாமன் கல்யாண வீடு திருச்சியில் நீங்கள் வந்துருங்க, உங்கள் கல்யாண வீட்டுக்கு தாய் மாமன் சீரோடு வர்றேன் கை தட்டுங்களேன். அது கிறிஸ்டியானிட்டிங்கிறத உறவு இல்லைங்க. என்ன நீங்கள் யாருங்க, நான் யாருங்க, எனக்கே ஒரு சின்ன பையன் வாயாடி பையன் கூப்பிட்டேங்கிறக்கா நீ வந்துட்டீங்களேங்க. நான் சொல்றேன், அன்பு தாங்க. உங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? அன்பு தாங்க. அந்த அன்பு எப்படி வருது? ஏசப்பா தான் உங்களையும் என்னையும் உறவா சேர்த்து வைக்கிறாருங்க. ஈசாக்குக்கு பொண்ணு வாக்க ஆபிரகாம் அனுப்பி வைக்கிறாரு, ஒரு வேலைக்காரன்ட்ட பொறுப்பு கொடுக்குறாருங்க. இன்னைக்கு எழுப்புதல் திட்டத்தை நம்மகிட்ட பொறுப்பு கொடுக்க பயப்படுறாரு. ஏன்னா அவருடைய நிலைமையிலிருந்து வாசி பார்த்தா முதல் மனுஷன்ல இருந்து ஏமாறுறாருங்க. முதல் மனுஷன் யாரு? ஆதாம் ஆண்டவரை ஏமாத்தினானா இல்லையா? அன்னையில இருந்து ஏமாந்தவருங்க, வரிசையா ஏமாந்து வர்றாரு. அங்கே சவுளை கழுதையை தேடி போன சவுளை ராஜாவாக்குன்னு எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது, ஏமாறுறாரு. இங்கே இருக்கிறவங்களில் உங்களை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுவாராருங்க. இவனுக்கு வேலை கொடுத்ததுக்கு சந்தோஷமாக இருக்குது, இவனுக்கு உசுறு கொடுத்தது சந்தோஷமாக இருக்குது, சொந்த வீட்டை கொடுத்ததுனால எனக்கு சந்தோஷமாக இருக்குது, கார் கொடுத்ததுனால 2 வீலர் கொடுத்ததுனால எனக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தினால ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா துக்கப்படுவாரா? படுவார். என்ன வருவேன், பின்னாடி வருவேன். அவர் ஏமாந்துக்கிட்டே இருக்கிறாருங்க. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் மாறி ஏமாறுறாரு. என்னத்த சொல்ல, அவர் ஏமாற போற கடைசி நபர் யாரு தெரியுமா? அவர் ஏமாந்த கடைசி நபர் யாரு? யூதாசா. நீதான் பக்கத்துல, நீதான். மூஞ்சி முகரையும் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, அந்த ஒரு வார்த்தையே சொல்லுங்க, கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. ஒன்றை ஏமாறாருங்க. நான் இப்ப ஏசப்பா பிரதிநிதியா கேட்கிறேன், உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், உனக்கு கொடுத்த ஐஸ்வர்யம், உனக்கு கொடுத்த வீடு, உனக்கு கொடுத்த மனைவி, உனக்கு கொடுத்த பிள்ளைகள், உனக்கு கொடுத்த குடும்பத்தை யாரோ ஒருவர் கணேசனுக்கோ, என்ன போல ஒரு கணேசனுக்கோ முருகனுக்கு கொடுத்திருந்தா, இல்ல பாண்டியம்மாள், இல்ல மூக்காயி, கருப்பாயி, மாரியம்மாள், இப்படி யாருக்கோ கொடுத்திருந்தா, உங்களை விட ஆண்டவருக்கு நாம
அதிகமாக கொடுத்துருக்கேன். 27 வருஷம் அந்த ஏசப்பா பற்றி பிரசங்கம் பண்ணுறேங்க. என் ஊழியத்தில் 1000 முழு நேர ஊழியர்கள், இன்னும் 200 பேர் பயிற்சியில் இருக்க, 1200 ஃபுல் டைம் சர்வீஸ் இருக்கிறாங்க. கணேசனுக்கு உசுரை கொடுத்ததுனால, கணேசனுக்கு அபிஷேகம் கொடுத்ததுனால, கிருபைகளை கொடுத்ததுனால. நான் சொல்றேன், இந்த எனக்கு கொடுக்கப்பட்ட அதே அற்புதங்களை உங்களுக்கு கொடுத்துருக்காரு இல்லைங்க. நீங்க ஏன் பிறந்தோன்னு சாவல? எங்க சாங்கல? ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அந்த பிளான் அவர் சொல்றாரு, இதோ வேலையை செஞ்சு முடிச்சேங்கிறார், எனக்காக ஜீவிக்கிடம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்பிக்கையா சொல்றாரு, செய்து முடித்தேங்கிறார். இப்ப இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில அவர் எதற்காக எனக்கு கிருபை கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டேன் அப்படிங்கிறவங்க எத்தனை பேருங்க இருக்கீங்க? 100% நிறைவேற்றிட்டீங்களா? குற்றமனச்சாட்சி இருக்குல்லங்க. அப்ப நீங்கன்னா யார் தெரியுமா? நம்பிக்கை துரோகிங்க, நம்பிக்கை திருடர்கள்ங்க. பக்கத்துல கை கொடுங்க, நம்பிக்கை திருடனே. கை கொடுக்காதவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிருவீங்க. அப்ப திருடர்கள் தாங்க. இப்ப கூடி வந்துட்டாங்க. நிறைய பேர் என் கிரிட்டிசிசமே யூடியூப்ல போடுறான். அது அப்புறம் 1 லட்சம் பேர் வருவாங்கிறான். வரல. இப்ப என்னடா 50,000 பேர் வரட்டும், ஏசனார் நீ அடிச்சு விடுவாரா? என் ஹார்ட்ல என்ன கேட்டாலும் தருவேன்னு என் பைபிள்ல போட்டிருக்குங்க. 1 லட்சம் வாலிபல்ல தாருன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். தருவாருங்க. போன வருஷம் முகாம் இன்னும் முடியலங்க. போன வருஷம் முகாம் நீங்க சத்தியம் காஸ்பல், ஜீசஸ் ரெடீம்ஸ் அவங்களுடைய யூடியூப் சேனல், எங்களுடைய ஆமீன் வில்லேஜ் டிவின்னு ஒன்று வச்சிருக்கிறோம். அதில் வில்லேஜ் மிஷனரி மூவ்மெண்ட்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்குறோம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் எங்கள் 24 டிவியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு செல்ஃபோனில் ஆமீன் வில்லேஜ் டிவி, ஐஃபோன்லேயே இருக்குது. 24 மணி நேரம் சேனல். அதில் அஃபீஷியல் அந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் அந்த முகாமை பார்த்திருக்கிறார்கள், கண்டிருக்கிறார்கள். கைத்தட்டுங்களேன். போன வருஷம் அந்த முகாமை நடக்கிறத பார்த்து ஒருத்தன் அமெரிக்காவில இருந்து ரட்சிக்கப்பட்டு, அந்த முகாம் பார்த்து ரட்சிக்கப்பட்டு எனக்கு 2 லட்சம் ரூபாய் காணி கொடுத்து விட்டான். அப்ப போன வருஷம் வச்ச முகாமே என்ன செய்யல, முடியல. ஏங்க அன்னைக்கு எவ்வளவு பேருனாலும் வரட்டும், ஏன் ஒருத்தன் வரட்டுங்க. ஒரு ஆத்மா போதாதா? ஏசப்பா ஒரு மோசஸா இருந்துட்டு போறாம இன்னும் குட்டிசுங்க. எதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம்? நான் சொல்றேன், அப்படி சொல்றவங்களுக்கு சொல்றேன், ஆண்டர் ஒரு டெக்னாலஜி கிடையாது, ஆடியோ கிடையாது. அங்கே 5000 புருஷர்கள் போட்டிருக்கு. என்னையா நான் கரெக்டாக பேசுனேன் ஐயா? 5000 புருஷர்கள், ஆளுக்கு ஒரு வைஃப் வச்சாலே 10,000 பேர் ஆச்சு. ஒரு வைஃப் வச்சிருப்பாங்க. இங்கே இருக்கிறவங்கலாம் எத்தனை ஒய்ஃபு பக்கத்தில் கேளுங்க, உங்களுக்கு எத்தனை ஒய்ஃபு கேளுங்க. இப்போதாங்க 2 பேருக்கு இனிதே வாழ்க. அந்த காலத்தில் எப்படி பெத்து போட்டிருப்பாங்க. நேற்றுக்குன்னா ஒரு ஐயாட்ட சொல்றாரு, எனக்கு தெரிஞ்ச உறவுக்காரர் ஒருத்தர் சொல்லுவேன், அவருக்கு 13 பிள்ளைகள். வரிசையாக அவன் பிள்ளையை சொல்லுன்னா சொல்ல தெரியலங்க அவருக்கு. 50 பிள்ளையை பெற்று போட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற யாராவது புதுசாக கல்யாணமாகி ஒரு 40 வயசு ஆளை 2 பிள்ளையோட நிறுத்திடாதீங்க. 3வது 4வது பிள்ளையை பெற்றுக்கோங்க. இயேசுவின் நாமத்தினால. நீங்கள் கழுதி ஊழியம் தான் செய்ய மாட்டேங்க, உன் பிள்ளையாவது 2 பிள்ளையை பெற்று போட்டு ஊழியம் செய்ய வேண்டியதான். பாஸ்டர் உங்களுக்கு எத்தனை பிள்ளை? இன்னும் 3வது எப்போ? என்னப்பா தப்பு பண்ணிங்களே, என்னத்தான் சொல்ல. நீங்கள் எதாவது ட்ரை பண்ணணும், கட்டாயம் பாருங்களேன். 4-5 பேத்துக்கு வரணுங்க. கிறிஸ்தவ சர்ச்சில்னா பாஸ்டர் நீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருங்க. அல்லேலூயா. எல்லாம் பாருங்க, நிறைய. நான் சொல்றது தப்பு இல்லை, நான் இதெல்லாம் தப்பா பேசுறேன்னு சொல்லாதீங்க. பாருங்க அந்த காலத்துல எவ்வளவு பேருங்க அந்த கூட்டத்தில் கூடியிருப்பான். நீங்களா ஒரு கணக்கு பாருங்க. அவ்வளோ பேர்களுக்கும் ஆடியோ கிடையாது, எதுவுமே கிடையாது. எப்படிங்க அவ்வளோ பெரிய கூட்டம் நடத்தினாரு? இப்போ 2000 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1 லட்சம் கூட்டுறது ரொம்ப குறையா கூட்டதில்லைங்க, குறைதாங்க. அடுத்து வர்ற கூட்டத்தில் 5 லட்சம் வாணிபர்களை கூட்ட போடுறாங்க. கையில் இங்க அரக்கோணத்தில் வந்திருக்கிற நீங்க எல்லாம் உருட்டா போடுங்க.
இங்க இருக்கிற நீங்க எல்லாம் உருப்பிட்டு ஆளுக்கு உங்க கல்யாண வீட்டுல எவ்வளவு பேர் கூட்டினீங்களோ அவ்வளவு பேர் யூத் கேம்ப் கூட்டு வந்துடும். பக்கத்துல சொல்லுங்க, உங்க கல்யாணத்துல எவ்வளவு பேர் கூட்டினீங்க கேளுங்க, அவ்வளவு பேர்களை வாலிபருமா போட்டாங்க சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இந்த வாரம் சர்ச்சுக்கு போகும்போது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் சர்ச்சுக்கு போகும்போது ஒருத்தரை கூட்டு போகாமல் நீங்கள் சர்ச்சுக்கு போகாதீங்க. ஃபஸ்ட்டு தப்பாக எடுத்துடுறாங்க, அது வேறு யாரும் வரமாட்டாங்க. அது நீங்கள் லஞ்சமாவது கொடுங்கங்க. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் உனக்கு ஒரு எங்கள் சர்ச்சுக்கு வா, எங்கள் பாஸ்டர் நல்லா பேசுவார், அமுல் பேபி மாதிரி இருப்பார், அவர் தைரியமாக நல்ல வாய் பேசுவார், ஜோம் பண்ணானா பிசாசு ஓடும், உன் வியாதி சுகமாது, உன் குழந்தை பிறக்கும், கடன் பிரச்சனை அடையும், உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும். சும்மா சொல்லுங்க. காசா பணமா வாயா வலிக்க போகுது. பக்கத்தில் சொல்லுங்க, காசா பணமா வாயா வலிக்க போகுது. நீ போய் சர்ச்சில் போய் உட்கார வை. 4 பேர் சேர்ந்து ஒரு திமிர்வாதக்கான தூக்கிட்டு போயிடுறாங்க. கேளது 4 பேர் சேர்ந்து அவ்வளோதாங்க. அதான் உங்க கடமை. நான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க எல்லாரும் 12 வாலிபர்களை கொண்டு ஒரு வேன் பிடிச்சிடணும். பக்கத்தில் சொல்லுங்க, ஒரு வேன் பிடிச்சிடணும் சொல்லுங்க. உங்க சொந்தக்காரர்கள், உறவுக்காரர்கள், நண்பர்கள் இருக்காங்களா? கிறிஸ்தவனுக்கு நண்பர்கள் இல்லாட்டா நரகம்தான். கொர்நேலி அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை போய் பாருங்க. அங்க பேதுருங்கிற ஒருத்தரை பிரசங்கம் பண்ண வீட்டு கூட்ட வைக்கிறாரு. அந்த வீட்டில் யார் கூப்பிடுறாரு? விசேஷித்த உறவினர்கள், விசேஷித்த நண்பர்கள் கூட்டி வச்ச வீடு நிறைஞ்சிருது. அந்த வீட்டிலே கூடியிருக்கிற எல்லாரையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒரு வீட்டு கூட்ட வைங்க, இந்த முகாமுக்காக கூட ஒரு வீட்டு கூட்ட வைங்களேன். உங்க பாஸ்டர்ட பெர்மிஷன் வாங்கிக்கோங்க, தப்பு கிடையாது. ஒரு அப்போஸ்தலர் 12ல் ஒரு வீட்டு கூட்டம் வைக்கிறாங்க. எதற்காக? பேதுருவுக்காக. அவனை சிறையிருப்புல இருக்கிறான். அவன் சிறையிருப்புல இருக்கிறான். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாங்க, கட்டிட்டாங்க, சங்கிலியினால் கட்டி வச்சிருக்கிறான். முதற்காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், இரும்பு கதவண்ட. ஒருத்தரும் எவ்வளவு பேர் சேர்ந்து இரும்பு கதவண்ட 4 கதவு வச்சு பூட்டுறாங்க. எத்தனை சங்கிலியில கட்டி வச்சிருக்காங்க பாருங்க பேதுருவுக்காக. நம்ம ஆட்கள் சும்மா ஒரு சோம்பேறியா ஒரு வீட்டு ஜெப கூட்ட வைக்கிறான். அந்த ஜெபம் கேட்கப்படுங்கிற நம்பிக்கையே இல்லை. அதை ஆராய்ச்சி பார்த்தா அவர்களுடைய வீட்டு ஜெப கூட்டத்தின் மூலமாக சிறையிருப்பில் இருக்கிற பேதுருவை ஆண்டவர் விடுவித்து எந்த இடத்துல ஜெபிக்கிறார்களோ அந்த இடத்துக்கு அழைத்து வருகிறார். அல்லேலூயா. இப்ப நீங்க இந்த கேம்புக்காக ஒரு வீட்டு ஜெப கூட்டம் வைங்களேன். 1,00,000 பேதுருக்களை ஆண்டவர் சிறையிருப்பில் இருந்து திருப்புவார். அல்லேலூயா. 1,00,000 பேர் திருப்புவாங்க. எல்லாம் உங்க கையில தாங்க இருக்குது. உங்க கையில தான் இருக்குது. நான் சொல்றேன், உங்களை ஆண்டவர் நம்புற நம்பிக்கை திருடனா இருக்காதீங்க. இப்ப 5000 பேருக்கு பிரசங்கம் புருஷர்கள் சாப்பிட்டாருங்கிறாங்க. அதுக்கு இன்சியேட் யாருங்க? அந்த அற்புதம் செய்யறதுக்கு தொடக்கம் யார் தெரியுமாங்க? சிறுபையன் தாங்க. அந்த சிறுபையனுடைய அர்ப்பணிப்பு, சாக்ரிஃபைஸ். என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணா? கையில தனக்குன்னு வச்சிருந்த ஒரு நேர சாப்பாடை தியாகம் பண்றான். 5 அப்பம் 2 மீனை தியாகம் பண்றான். நான் சொல்கிறேன், இப்போ இந்த ஏர்போர்ட் போனோம்னா அவன் ஒரு சின்ன இது வச்சு அப்படியே செக் பண்ணான். பையில் எதையாவது இருந்தால் கீன்னு அடிக்குது பாரு, எல்லாம் என்னடா இருக்குன்னு எடுத்துடுறான். பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் வரணும்னு சொன்னால் உங்கள்கிட்ட ரேடார், அங்கே பரலோக ரேடார் அப்படி உத்தம இருதயத்தோடு இருக்கிற தம்முடையவர்களுக்கு அவருடைய வல்லமை விளங்க செய்யும்படி பூமி எங்கிலும் அவருடைய கண்கள் உலாவிக்கொண்ட ரேடார் வாசிக்கிட்டே இருக்கும். ரேடார் இங்கேருந்து நீ ஒரு நேரம் சாப்பாடை தியாகம் பண்ணிட்ட, ஒரு நேரம் சாப்பாடு ரேடார் அடிக்கும். என்னன்னு பரவாயில்ல அடிக்கும். என்னடா வேணும் அவங்களுக்கு, என்னடா வேணும் கொடுங்கடா, குழந்தை பாக்கியமாக கொடுத்து. வீடு இல்லைன்னு சொன்னாலும் வீடை கட்டி கொடுத்துரு. வேலை இல்லையா, வேலையை கொடுத்துரு, கழுது வேலையை கொடுத்துரு. ஐயோ, நான் சொல்கிறேங்க, இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற எல்லாரும் என்னடா இவன் செத்து போயிருவேங்கிறான், என்னென்னமோ சொல்கிறானே, இவனுக்கு தெரியாதனமா இங்கே வந்து மாட்டிக்கிற நினைக்காதீங்க. இந்த கூட்டத்திற்கு வந்த எல்லோருக்கும் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்யும். ஒரு என் பைபிளில் யாத்ராகும் 1:20 வாசித்து பார்த்தீங்கன்னா, யாராவது வாசிங்களேன். அது வேற டேவிட் கணேசன் பைபிளே வாசிக்கலன்னு அந்தி கிறிஸ்துன்றான். அதுக்காகனாலும் ஒரு வசனத்தை வாசிக்க சொல்ல வேண்டியிருக்கு, என்னத்தை சொல்ல. எடுத்து வாசிங்க. யாத்ராகமும் 1:20. இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். அடுத்த வசனம் வாசிக்க சிஸ்டர். அதுக்கு அடுத்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் பாருங்க, 2 அற்புதங்க. எதை நிமித்தம்
மோசஸை தப்பு வைக்கிறாங்க. பிறந்த உடனே மோசஸை மருத்துவச்சில் கொண்டு தான் அங்கே ஆர்டர், பை ஆர்டர், ஸ்டாண்டிங் ஆர்டர்னு. ஆண் குழந்தை பிறந்தா கொன்றணும், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு, சட்டம் போட்டாச்சு. ஆனால் இவர்கள் தேவனுக்கு பயந்ததினால் தன்னால் இயன்றபடி அந்த மோசஸை, ஆண் குழந்தை பிறந்த மோசஸை தப்பு வைக்கிறார். பிரசவங்கிறதுங்க, நான் யோசிச்சு பார்த்தேன், மருத்துவச்சிகள் எவ்வளோ நேரம் பிரசவம் பார்த்துருப்பாங்க? ஒரு டெலிவரி டைம் 1 ஹவர்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் அந்த குழந்தையெல்லாம் கழுவி செஞ்சு தாயிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு 1 ஹவர் வச்சுக்கோங்களேன். 1 மணி நேரம் மருத்துவச்சிகள் தன்னால் இயன்ற உதவிகளை அவர்கள் செய்கிறார்கள். 1 ஹவரில் 1 ஹவர் உதவி செஞ்சதுனால அங்கே என்ன தெரியுமா பிளஸ்ஸிங் போட்டிருக்குது? மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தாரா. நான் சொல்கிறேங்க, ஒரு ஊழியக்காரனா சொல்கிறேன், ஏசப்போடைய செல்ல பிள்ளையா நான் சொல்கிறேன். இங்கே இந்த 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 கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நன்மை செய்ய போகிறாரு. அல்லேலூயா. நன்மைனா உங்களுக்கு என்ன நன்மை வேணும்? குழந்தையா, திருமண தடையா, கடன் பிரச்சனையா, உங்கள் குடும்பத்தில் யாரோ ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களா, குடிகாரராக இருக்காங்களா, ஏதோ வியாதி படுக்கையில் இருக்கீங்களா, ஏதோ ஒரு கட்டி இருக்குதா? நான் சொல்கிறேங்க, ஏசப்பா ஊழியக்காரனா சொல்கிறேன். இன்னொரு வார்த்தை சேர்த்து ஏசப்பாடைய செல்ல பிள்ளை நான் தான். இந்த உலகத்தில் ஏசப்பாக்கு ஒருத்தர் தான் ரொம்ப பிடிக்கும். யார் தெரியுமா? நான் மட்டும்தாங்க. நீங்கள் உங்களுக்கு செல்ல பிள்ளைன்னா செல்ல பிள்ளையா தொல்லை பிள்ளையோ, பக்கத்தை சொல்லி செல்ல பிள்ளையா தொல்லை பிள்ளையோ, அது உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு ஏசப்பால நம்பிக்கை இருக்குங்க. நான் ஏசப்பாட்ட டெய்லி 12லேருந்து 3 மணி வரைக்கும் பேசுவாங்க. இப்போ இன்னைக்கு குடும்பங்கள் உன் பிள்ளைகளை தலைக்க செய்ய போறாரு, உங்க பிசினஸை தலைக்க செய்ய போகிறார், உங்க சபையை தலைக்க செய்ய போகிறார். அல்லேலூயா. நான் ஒன்றும் பயங்கர வரம் பெற்ற ஊழியர் இல்லை. பாட்டு பாடுறேன், பிரசங்கமே எனக்கு பண்ண தெரியாது. இப்போ வரைக்கும் தெரியல. என்னடா என்னடா ஒரு பிரசங்கம் பண்ண மாட்டேறான் பார்த்தீங்களா? ஒன்றுமே தெரியாத எனக்கு ஆண்டவர் நிமித்தமாக, எங்களுடைய அழைப்பின் நிமித்தம் இங்கே வந்துட்டீங்களே, ஆண்டவர் உங்களுக்கு 2 பிளஸ்ஸிங், உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார், உங்கள் குடும்பங்கள் தலைக்கும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. நான் செல்ல பிள்ளை, நான் சொல்கிறேங்க, டெய்லி 12 to 3 மணி வரைக்கும் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு ஜெபக்குறி கொடுத்தீங்கன்னா ஜெபம் பண்ணி சண்டையை போட்டுருங்க. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுவார். ஏன்னா நான் தானே செல்ல பிள்ளை. யாராவது இருக்கீங்களா? என் கூட போட்டி போடுறவங்க இருக்கீங்களா? வாங்க நம்ம போவோம், ஏசப்பாட்ட போவோம். ஆண்டவரே, நான் செல்ல பிள்ளையா, இது என்ன ஊருனே? அரக்கோணத்தில் இருக்கிற இவர் செல்ல பிள்ளையா, சண்டைக்கு வர்றாங்க. ஏசப்பா பயங்கர. நான் பாட்டுக்கு போன வருஷத்தில் இவ்வளவு யூத் மீட்டிங்கில் இவ்வளோ பேர் வந்தாங்க. அங்கே போனேன், இங்கே போனேன். 10,000 கிராமங்களில் போன வருஷம் டிசம்பருக்குள்ளே காஸ்பல் அறிவிச்சேன். ஏன்னா அப்பா அம்மா பேர் தெரியாத பிள்ளைகள் வளர்க்குறேன். டிவி மூலிமா ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டோடைய அன்பை சொல்கிறேன். இப்போ எங்கள் டிவி சேட்டலைட்டாக 40 நாளில் மாறப்போகுது. கை தட்டுங்களேன். இதில் யார் தெரியுமா பேசுவா? எல்லா சேட்டலைட் டிவிலையும் அவங்க மட்டும்தான் பேசுவாங்க. நம்ம டிவியில் அப்படி கிடையாது. நீ பேசலாம், பக்கத்தில் சொல்லு, நீ பேசலாம். நான் ஏசப்பாட்ட சொல்கிறேன், 120 நற்செய்தியாளர்கள் எனக்கு வேணும்னு சொல்கிறேன். 120 செய்தியாளர்கள். நீங்கள் மாதத்தில் ஒரு செய்தி கொடுக்குறீங்களா? நான் உங்களை சேர்த்துக்கிறேன். நான் காசு தரேன். காசெல்லாம் நீங்கள் தாங்க தராமல் போங்க. பக்கத்தில் சொல்லி காசுனா தாங்க தராமல் போங்க. ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு வீட்டு ஜெப கூட்டம் நடையாளரை போட்டு உங்களை உலகம் ஃபுல்லாக பார்ப்போம். 60 நாடுகளுக்கு நம்ம டிவி போகுது. அல்லேலூயா. நல்லா இருக்குல்ல? இல்லை, நான் சொல்லுவேன், ஆண்டவரே டிவி நடத்துகிறேன், இன்னும் நான் சாகிறதுக்குள்ளே இன்னும் ஜாகல ஆண்டவரே, நீங்கள் தான் என்ன அமுல் பேபி மாதிரி வச்சுருக்கீங்க பாருங்கள். ஒரு வியாதி கிடையாது எனக்கு. நான் சாகிறதுக்குள்ளே எனக்கு என்ன தெரியுமா தரிசனம் இருக்குது? ஏசப்பாட்ட சொல்லுவேன், நான் சாகிறதுக்குள்ளே இந்தியாவில் 7000 மிஷனரிகளை எழுப்பி 1,00,000 கிராமங்களை உங்கள் சொந்தமாக்கிட்டு தான் நான் ஜாக போகிறேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. இப்போ என் கூட போட்டிக்கு வர்ற உங்கள்கிட்ட கேட்பார், நீ என்ன செஞ்ச? இந்த அவனவன் தன் கிரியைகளுக்கு தக்க அங்க பைபிள்ல போட்டிருக்குதுங்க. அல்லேலூயா. அப்போ நான் செல்ல பிள்ளை தாங்க, நான் அதை யூட்டிலைட் பண்ணிக்கிறேங்க, அதை நான் பயன்படுத்திக்கிறேன். நான் 12 மணிக்கு ஏசப்பாட்ட போவேன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த 11 மணி ஆகையில் கொஞ்சம் அப்படி படபடப்பார். இன்னும் 1 hour தான் கேஸப்பா பார்க்க போகிறோம். 1/2 hour தான் இருக்குது, 1/4 மணி நேரம் தான் இருக்குது, 5 நிமிஷம் தான் இருக்குது. ஐயோ, அந்த டைமிங்கில் என் ஜப அறையில் போய் முழங்கால் போட்டு ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, ஏசப்பா உங்கள் செல்ல பிள்ளை கணேசன் வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஐயோ, என்ன ஆண்டவர் ஐயா, அவர் என்ன அன்புள்ள ஆண்டவர் ஐயா. உங்களுக்கு தெரியுங்க, காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போங்க, இரவுக்குள்ளே என் மனசெல்லாம் உடைஞ்சிருங்க. என்னை பேர் நிறைய பேர் திட்டுறான், சந்தேகப்படுறான், என்ன நிறைய நெருக்கங்கள். இப்போ என் காலையில் என் ட்ரெஸ்ஸர் சொன்னான், நம்மகிட்ட இருக்கிறது 6 lakhs எபோவ், அவ்வளோதான் இருக்குது நம்மகிட்ட. அடுத்து வியாழக்கிழமை நீங்கள் அந்த கேம்புக்குள்ளே போகும்போது கையில் இருக்கணும். எங்க தசம வாகம் தாங்க நம்மகிட்ட இருக்குது. உடைகிறது, இருதயம் நொறுங்குகிறது, பதற்றமாகிறது. ஆனாலும் எத்தனை வரைய நெருக்கத்தோடு, அவமானம், நிந்தையோடு, தேவைகளோடு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்ன ஏன்னா எனக்கு இளையகுமாரன் கதை ரொம்ப பிடிக்கும். அங்கு அப்பாவோட கிடையாதுங்க, உபச்சாரன், வேசித்தனம் பண்ணவன். தகப்பனை விட்டு பிரிந்து போன இளையகுமாரனுக்காக அவர் ஓடி வருகிறார்கள். என்னோட வேத திருப்தியாகல முத்தம் கொடுக்கிறாருங்க. அது அன்பினுடைய உச்சக்கட்டங்க. பவுல் எழுதும்போது அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் முத்தம் செய்யுங்க. அந்த உங்களுடைய இருதயத்தின் அன்பினாலே, அந்த அன்பினாலே முத்தம் கொடுக்கிறார் இளையகுமாரனுக்காக. திருப்தி ஆகல, வாடா வீட்டுக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டு போறார். அவன் நாத்தம் எடுத்தவன், அழுக்கு வஸ்திரம் தரித்தவன், தன்னை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறார். அவரால் தாங்க முடியல. என் பிள்ளை வந்துட்டான், மரித்தான், உயிர்ப்பித்தான், உயிரோடு வந்து விட்டான், பிரிந்தவன் வந்து விட்டான். சும்மா இல்லைங்க, சும்மா இல்லை, ஏதாவது என் பிள்ளைக்கு செய்யணும்னு யோசிக்கிறாரு. ஐயோ, என் பிள்ளைக்கு ட்ரெஸ் அழுக்கா இருக்குது, உயர்ந்த வஸ்திரம். அந்த பைபிளில் பாருங்க, உயர்ந்த வஸ்திரம். உயர்ந்த வஸ்திரம்னா நான் போடுற ட்ரெஸ் எல்லாம் 300 ரூபா 500 ரூபாங்க. நான் மும்பை ஏர்போர்ட்டில் சுவிட்சர்லாந்து போயிட்டு திரும்பி வரையில, சுவிட்சர்லாந்து சவுதி அரேபியா போயிட்டு அங்கே திரும்பி வரல. கொஞ்சம் நேரம் 5 hours மும்பை ஏர்போர்ட்டில் இருந்தேன். என் கூட இருக்கிற உடன் ஊழியருக்கு ஏதாவது ஒரு காஸ்ட்லியாக ஒரு ட்ரெஸ் எடுப்போம்னு சொல்லி போனேங்க. அந்த காஸ்ட்லினா என்னென்னு அங்கே தான் தெரிஞ்சு. அது என்னன்னு கேட்டேன், இது அழகாக இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோன்னு சொல்லி எடுத்து கல்லாப்பட்டிக்கிட்ட போனால் அவன் 15,999 ரூபாங்கிறான். இலை நான் 50 சட்டை வாங்கிடுவேன்டாக்கில். நான் நினைக்கிறேன் இந்த இளையகுமாரனுக்கு அவ்வளோ ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறார். திருப்தி ஆகிட்டாரா? ஹலோ, ஏதாவது செய்யணும், ஏதாவது என் பிள்ளைக்கு செய்யணும். ஐயோ, செப்பல் இல்லைங்கிறது. என்ன செப்பல் போடுங்கப்பா, பாதரட்சி போடுங்க. என் பிள்ளை வெறுங்காலாடா இருக்கான், செப்பல் போடுங்க. நான் எப்போயுமே இந்த செப்பலை நினைச்சாலே அழுதுருவாங்க. நான் ஊழியத்துக்கு 27 வருஷத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே எங்கள் ஆளில் செருப்பு போடுறதை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. எனக்கு செருப்பு போட பிடிக்காது, இருக்காது. ஒன்று எப்படி இவ்வளோ ஒரு வெயிட்டை தூக்கிட்டு திரியிறது, இப்படி வெறுங்கால் நடக்கிறது. இன்னொன்று கொஞ்சமாவது ஒரு 1/2 கிலோ வெயிட்டை 1/4 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு எப்படிங்க தெரியுது? செருப்பு போட்டவங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்கும். அப்படிப்பட்டவன் தாங்க நான். செப்பல் போடுங்கிறாரு, இன்னும் திருப்தி ஆகலை. ஐயோ, மோதிரத்தை போடுங்கப்பா. என்ன அன்புள்ள ஆண்டவர் ஐயா, திருப்தியாக மறுக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறதிலே திருப்தி அடையவில்லை. அன்பு சகோதரனை, உன் வாழ்நாளை இப்பொழுது திரும்பி பார். எங்க இருந்தாய், எந்த நிலைமையில இருந்தாய்? ஒரு 20 வருஷம் பின்பாக போகும், இல்லது 30 வருடம் பின்பாக போகும். இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் உனக்கு வரும் என்று நினைத்தாயா? சொந்த வீடு கட்டுவாய் என்று நினைத்தாயா? உனக்கு வேலை கிடைக்கும் என்று நினைத்தாயா? இந்த ஜீவன் உனக்கு இருக்கும் என்று நினைத்தாயா? கொடுத்துட்டே இருக்காருல்லங்க.
கொடுத்துக்கிட்டே இருக்காருல்ல. இப்போ திருப்தி ஆகிட்டாரா? ஹலோ, உங்கள் வாழ்க்கையில் உங்களை பிளஸ் பண்ணுறதுல திருப்தி ஆகிட்டாரா? இன்னைக்கு நான் என் ஊழியக்காரனாக சொல்கிறேன், இந்த கூட்டத்திற்கு நீ வந்தது நிமித்தம் இன்னும் உனக்கு நன்மை செய்ய போகிறார், உன் குடும்பத்தை தலைவர் செய்ய போகிறார். எழுதிக்கணும். போன வருஷம் யூத் கேம்புக்கு ஒரு அம்மா 10 பேரை கூட்டிட்டு வேன் படித்து வந்துட்டாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் ஒன்றும் பொருதுனைன்னா பண்ணலை கணேசா, ஆனால் எனக்கு 17 வருஷம் குழந்தை கிடையாது. என்றைக்கு அந்த முகாமிற்கு அழைத்து வந்தேனோ அந்த மாதம் கன்சீவாக எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துடுச்சு. அதாங்க ஏசம். நீங்கள் பொருதுனை பண்ண வேண்டியது இல்லைங்க. ஆண்டவருக்காக உங்களுடைய நேரங்களை, உங்களுடைய தாளந்துகளை, உங்களுடைய பங்களிப்பை எழுப்புதல் கொடுத்தா போதும். சூனிமையான ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க என்ன தெரியுமா அவங்க என்ன செய்யறாங்க? உங்களுக்கு என்ன பைபிள் தெரியுமா? தெரியல. வாங்குவது தப்பு. நீங்க சரியான இடத்திற்கு உங்க காணிக்கை கொடுக்கணும். உங்களுடைய ரட்சிப்புல உதவி செய்கிற உங்களுடைய போதகர், உங்களுடைய பிளஸ்ஸிங்களை உதவி செய்கிற போதகருக்கு அவங்களுக்கு காணிக்க கொடுக்கலாம். இன்னும் வேற ஊழியத்து காணிக்க கொடுக்க உங்களை ஆண்டவர் துரிதப்படுத்துகிறாரா? ஏங்குறதா? உங்களுடைய தசமமாகும் போக எங்கேயோ ஒரு ஊழியத்து கொடுக்குற, அதை நீங்கள் ஆராயணும். இங்கே காணிக்க கொடுத்தா பரலோக மகிழ்ச்சி ஆகுமா? ஆராயணுங்க. நான் 1 சாமுவேல் 17 பிக் மிஸ்டேக்குன்னு ஆரம்பித்தேன். அதில் என்ன தெரியும் மிஸ்டேக்கு? சும்மா நின்றுட்டாங்க, அணிவகுத்து நின்றார்கள் 17:2. அடுத்து உருவத்தை பார்த்து பயப்படுகிறார்கள். அடுத்து அங்கே ஈசாய், உங்கள் ஊர் பேர் என்னங்க? அரக்கோணங்காருன்னு நினைக்கிறேன். அந்த ஈசாய்க்கார் அவர் காணிக்கை கொடுத்து விடுறாரு தம் பிள்ளை தாவீதுட்ட. என்ன காணிக்கை கொடுத்து விடுறாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? வறுத்த பயிறு, பால் கட்டி, 10 அப்பங்கள். யாருக்கு? யுத்தம் செஞ்சுட்டு இருக்கேன். சவுலுக்கும் சேர்த்து தான், அந்த ராஜாவுக்கு சகோதரர்களுக்கு எல்லாம் போய் காணி கொடுத்து அவங்க எனக்கு யுத்தமாக செய்கிறாங்க. முட்டா பைக சும்மாதாரங்க கிடக்கைங்க. அவங்களை போய் வறுத்த பயிர் பால் கட்டி கொடுக்கலாமா? பிக் மிஸ்டேக்குங்க. இன்றைக்கு ஏன் எழுப்புதல் இல்லை? சரியான இடத்திற்கு உன்னுடைய பங்களிப்பை நீ கொடுக்கணும். உன்னுடைய ஜெபத்தை செய்யணும்.